Hi, hello everybody. I am R Malini. This is your Malini Simple Grammar YouTube channel. நம்ம சேனல்ல லாஸ்ட் கிளாஸ்ல active to passive simple past க்கு எப்படி மாத்துறது, how to convert the sentence அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்த்தோம். at the same time லாஸ்டா வந்து ரெண்டு ஹோம்வொர்க்கும் கொடுத்திருந்தேன். சரிங்களா? So before checking the homework answers we have to see the திருக்குறள். third one திருக்குறள் கடவுள் வாழ்த்துல பார்த்துட்டு அப்புறமா வந்து ஹோம்வொர்க் செக் பண்ணிட்டு and then we are going to see the next one simple future tense பார்த்துக்கலாம். அதோட sentence structures active passiveக்கு பார்த்துட்டு rules எல்லாம் பார்த்துட்டு then we are going to see a nice story also. today also தெனாலி ராமன் நகைச்சுவை ஸ்டோரிஸ் தான் பார்க்க போறோம். சரியா? அதுல ஒன்னு. சரிங்களா? so shall we see the today's class? first திருக்குறள். திருக்குறள் என்னன்னு பார்க்கலாங்களா? so திருக்குறள் பார்த்தீங்கன்னா third one மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. செகண்ட் கற்றதனால் ஆய பயனின்கொள் வாழறிவன் நற்றாள் தொழார் எனின். தேர்டு மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். இந்த மூணு திருக்குறளுமே பார்த்தீங்கன்னா கடவுள் வாழ்த்திலிருந்து எடுத்திருக்கோம். ஸோ த தேர்டு ஒன்லையும் பார்த்தீங்கன்னா அதாவது கடவுளை கும்பிட்டு கடவுள்கிட்ட உண்மையான அன்போட உண்மையான பணிவிடை செய்வங்க கண்டிப்பாக வந்து ரொம்ப வருஷம் நல்லபடியாக வாழ்கிறதோட அவங்க எல்லாருக்கும் பயனுள்ளவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ கடவுளோட திருவடிகளை போய் நம்ம வந்து கண்டிப்பாக சரணடைகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உண்மையான பக்தி இருந்தால் தான் இல்லையா? உண்மையான பக்தியும் பணிவும் கடவுள்கிட்ட மட்டும் இருந்தால் பத்தாது. நம்மளை மாதிரி பெரியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்டையும் வந்து உண்மையாக பணிவாக நடந்துக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து எப்பொழுதுமே நல்லதே நடக்கும். அப்போது கடவுள்கிட்ட உண்மையான பக்தியோடு இருந்தால் கடவுள் கண்டிப்பாக என்னைக்காவது நமக்கு வந்து நல்லது செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம இருக்கணுங்கிறது தான் ரொம்ப வருஷம் வாழ்வாங்கங்கிறதையும் திருக்குறளில் வந்து திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருந்தாங்க. ஸோ தேர்டு ஒன் குறள் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். சரி, ஸோ அடுத்து நம்ம வந்து ஹோம்ஒர்க்கை பார்த்துடலாமா? ஸோ லாஸ்ட்டாக சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் ரெண்டு ஹோம்ஒர்க்கில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பாலு பில்ட் ஏ நியூ ஹவுஸ் லாஸ்ட் இயர். ஸோ இதில் பாலுங்கிறது பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டில் வரும். இதில் சப்ஜெக்டில் நேமிங் ஒரு நவுனாக வந்திருக்கு. பில்ட்டுங்கிறது V2. பில்ட் அப்படிங்கிற அந்த ஒரு வேர்போட V2 பாஸ்ட் ஃபார்ம் தான் பில்ட்டு. V3யும் பில்ட்டு தான் வரும். பில்ட் வாட்? ஏ நியூ ஹவுஸ். இதுதான் வந்து ஆப்ஜெக்ட். வென் லாஸ்ட் இயர். இது அர்ஜென்ட். ஸோ சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் அர்ஜென்ட் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற இது ஆக்டிவ் வாய்ஸ், சிம்பிள் பாஸ்டோட ஆக்டிவ் வாய்ஸ். இதை பேசிவ்ல மாற்றும் போது ஆஸ் யூஷுவல் எ நியூ ஹவுஸ் அப்படிங்கிற இங்கே ஆப்ஜெக்ட் நியூ ஹவுஸ் இருக்கா, அதை அப்படியே முன்னாடி கொண்டு வந்துடுறோம். எ நியூ ஹவுஸ். ஸோ ஒன்லி ஒன் ஹவுஸ், நிறைய ஹவுஸ் இல்லை. ஸோ சிங்குலர். ஸோ சிங்குலர்னா என்ன வரும்? வாஸ். வாஸ் பில்ட். அப்படியே தேர்டு ஃபார்ம், இதோட தேர்டு ஃபார்ம் பில்ட் தான். சரிங்களா? பில்ட் பை ஹூம், யாரால? பை பாலு லாஸ்ட் இயர். இதுதான் வந்து பேசிவ் ஸ்ட்ரக்சர். ஸோ ஆப்ஜெக்டை முன்னாடி கொண்டு வந்துட்டோம். அண்ட் பி ஃபார்ம் வேர்ப், பாஸ்ட் பி ஃபார்ம் வேர்பு பிகாஸ் திஸ் இஸ் சிம்பிள் பாஸ்ட் ப்ளஸ் V3 இருக்கு, பை ஏஜென்ட் இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டில் இருக்கிற நேமிங்கோட ஆப்ஜெக்டில் நேமிங் வேர்டு. ஒருவேளை ஹீ இருந்துன்னா என்னவா இருக்குன்னா இங்கே ஹிம்மா மாறி இருக்கும். அதையும் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ லாஸ்ட் இயர் அப்படியே ரிமைனிங் இருக்கிற வேர்ட்ஸ் நம்ம அப்படியே வித்தவுட் சேஞ்சிங் எழுதிக்கணும். தட்ஸ் ஆல். ஸோ ஆன்சர் எ நியூ ஹவுஸ் வாஸ் பில்ட் பை பாலு லாஸ்ட் இயர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. த போலீஸ்மேன் அரஸ்டட் எ தீஃப் எஸ்டர்டே. த போலீஸ்மேன் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் நேமிங் வேர்டாக வந்திருக்கு. அரஸ்டட், அரஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு V1 ப்ரெசன்ட் ஃபார்மோட செகண்ட் ஃபார்ம் தான் வந்து V2 அரஸ்டட். அரஸ்டட் ஹூம், யார? எ தீஃப் ஆப்ஜெக்ட். வென் எஸ்டர்டே, இது அர்ஜென்ட். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் சிம்பிள் பாஸ்ட்டுக்கு ஆப்ஜெக்டை முன்னாடி கொண்டு வந்தோம்னா எ தீஃப் சிங்குலர். ஸோ வாஸ் அரஸ்டட் பை ஹூம்? பை த policeman when yesterday. அவ்வளோதாங்க. சரியா? ஸோ நம்ம ரூல் படி பேசிவ்க்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டை முன்னாடி கொண்டு வந்துட்டோம். ஆப்ஜெக்ட் வந்து நேமாக இருக்கனால நேமிங் விடவே எழுதிட்டோம். சிங்குலராக இருக்கனால பாஸ்ட் பி ஃபார்ம் வேர்ப் எழுதியிருக்கோம்.
அண்டு அரஸ்டடுங்கிறது V3 கம்பல்சரி பேசிவ்க்கு V3 யூஸ் பண்ணுறோம். ஏஜென்ட் பை அண்ட் ஆல்சோ த போலீஸ் வேன் அப்படிங்கிறது சப்ஜெக்டில் நேமிங்கோட இருக்கனால ஆப்ஜெக்ட்லையும் நேமிங்கோட வந்துடுது. நல்லா பார்த்துக்கணும். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் கம்பல்சரி இன்டர்சேஞ்ச் ஆகும். இதில் ஆக்டிவ் டு பேசிவ் மாற்றும் போது அது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அர்ஜென்ட்டாக அப்படியே எழுதிக்கிறோம். தட்ஸ் ஆல். ஸோ த ஆன்சர் இஸ் a thief was arrested by the policeman yesterday. That's all. ஸோ நம்ம உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். சிம்பிள் ஃபியூச்சர் அப்படின்னம்னாவே எதிர்காலம். இதில் வில் ஆர் ஷல் ப்ளஸ் V1 யூஸ் பண்ணுவோம். ஸோ வில் அப்படிங்கிறது காமனாக எல்லா நவுன் ப்ரனவுன்ஸுக்கு யூஸ் பண்ணுறது. ஷல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா I, V கிட்ட அந்த ப்ரனவுன் கிட்ட யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். பட் இப்போ கிராமட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்போக்கன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வில் வந்து எல்லா நவுன் ப்ரனவுன் கிட்ட யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன். ஸோ ஆக்டிவ் வாய்ஸில் சப்ஜெக்ட் பக்கத்தில் வில் ஆர் ஷல் ப்ளஸ் V1 ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ஆர் அட்ஜென்ட் ஆர் காம்ப்ளிமெண்ட். பேசிவில் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டை முன்னாடி கொண்டு வந்துடுறோம். ஸோ ஒன்றும் இல்லை, வில் ஷல் பக்கத்தில் V1 எழுதியிருக்கோம். பிங்கிற அந்த ஒரு பி ஃபார்ம் வேர்ப் ஆட் பண்ணி பக்கத்தில் வந்து V3 யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். வில் பி ஆர் ஷல் பி V3 பை ஏஜென்ட் வரும். சப்ஜெக்டிவ் ப்ரனவுன் ஆப்ஜெக்டிவ் ப்ரனவுனாவோ இல்லை நேமிங் வேர்டு வந்தால் நேமிங் வேர்டாவோ வரும். அடுத்தது ரிமைனிங் வேர்ட்ஸ். இவ்வளோதான். சரிங்களா? இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் பாருங்கள். வி வில் ஃபினிஷ் அவர் பில்டிங் ஒர்க் நெக்ஸ்ட் இயர். ஸோ வி அப்படிங்கிறது சப்ஜெக்டில் ப்ரனவுனாக வந்திருக்கு. வி வில் ஃபினிஷ், வி ஷல் தான் வந்து கிராமட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் காமனாக வில் யூஸ் பண்ணுறதுனால நான் வில் யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ வி வில் ஃபினிஷ் அவர் பில்டிங் ஒர்க். வில் பக்கத்தில் V1 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வி வில் ஃபினிஷ் வாட்? பில்டிங் ஒர்க். ஸோ இது ஆப்ஜெக்ட். வென் நெக்ஸ்ட் இயர் அர்ஜென்ட். ஸோ ஆக்டிவ் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. வில் ஆர் ஷல் ப்ளஸ் V1 வந்தாவே இது சிம்பிள் ஃபியூச்சர் நமக்கு நல்லா தெரியணும். ஸோ நமக்கு வந்து சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருச்சு. இது வந்து சிம்பிள் ஃபியூச்சரோட ஆக்டிவ் வாய்ஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. இதை நம்ம பேசிவில் மாற்றணும். ஸோ அவர் பில்டிங் ஒர்க் அப்படிங்கிற ஆப்ஜெக்டை கொண்டு வந்துடுறோம். வில் இதில் சிங்குலர் ப்ளூரல் பார்க்க வேணாம். சரிங்களா? வில் பி ஃபினிஷ்டு. ஃபினிஷோட தேர்ட் ஃபார்ம் ஃபினிஷ்டு பை வி என்னவா மாறும்? அஸ். வென் நெக்ஸ்ட் இயர். அவ்வளோதான். சரிங்களா? இதில் ஆப்ஜெக்டை முன்னாடி கொண்டு வந்து அவர் பில்டிங் ஒர்க் எழுதிடுறோம். வில் பி ஃபார்ம் வேர்ப். இதுதான் பேஸ் ஃபார்ம் சொல்லுவாங்க. ஃபினிஷ்டு V3 பை ஏஜென்ட் வி சப்ஜெக்டிவ் ப்ரனவுன் ஆப்ஜெக்டிவ் ப்ரனவுனாக மாறிடுச்சு. அர்ஜென்ட் ரிமைனிங் வேர்ட்ஸ் அப்படியே எழுதிடும். தட்ஸ் ஆல் பேசிவ் ஸ்ட்ரக்சரில். அடுத்து பாருங்கள். சாந்தி வில் பை அ நியூ BMW கார் நெக்ஸ்ட் மந்த். ஸோ சாந்தி சப்ஜெக்டில் வந்து நேமிங் வேர்டு இருக்குது. வில் ப்ளஸ் V1. இது மாடல் வேர்பு ப்ளஸ் V1 இருக்குது. வில் பை வாட்? நியூ BMW கார். இது ஃபுல்லாக ஃப்ரேஸ் ஃபுல்லாகவே ஆப்ஜெக்ட் தான். நெக்ஸ்ட் மந்த். வென் அப்படிங்கிற கொஸ்டின் ஆன்சர் வருது அர்ஜென்ட். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. ஸோ ஆப்ஜெக்ட் முன்னாடி கொண்டு வாங்க. நியூ BMW கார் வில் பி பாட். பையோட தேர்ட் ஃபார்ம் பாட்டுங்க. பாட் பை சாந்தி. நேமிங் வேர்டாக இருக்கனால நேமிங் வேர்டு எழுதிக்கிறோம். அப்படியே வந்து அர்ஜென்ட் நெக்ஸ்ட் மந்த். இதுதான் வந்து பேசிவ் ஸ்ட்ரக்சர். தட்ஸ் ஆல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்கள். ரவி வில் சால்வ் த ப்ராப்ளம். ரவி சப்ஜெக்டில் நவுனாக வந்திருக்கு. வில் ப்ளஸ் சால்வ் ஃபியூச்சரிஸ்டிக். ஸோ மாடல் வேர்பு ப்ளஸ் V1 சால்வ் வாட்? ப்ராப்ளம் ஆப்ஜெக்ட். ஆக்டிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர் சிம்பிள் ஃபியூச்சரோடது. சென்டென்ஸை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாம். ஸோ ஆப்ஜெக்டை முன்னாடி கொண்டு வாங்க. ஃபர்ஸ்ட்டு த ப்ராப்ளம். இங்கே சிங்குலர் ப்ளூரல் பார்க்க வேண்டாம். வில் பி சால்வ்டு பை ரவி. இவ்வளோதாங்க பேசிவ் ஸ்ட்ரக்சர். ஆப்ஜெக்ட் முன்னாடி வந்துருச்சு. வேர்ப் ஃபியூச்சரிஸ்டிக் வேர்பு மாற்றலை. நம்ம வில்ல அப்படியே இல்லாவே போட்டிருக்கோம். நல்லா பார்த்துக்கோங்க. இதோட ஆட் பண்ணியிருக்கோம். பேஸ் ஃபார்ம் வேர்ப். பி ஃபார்ம் வேர்போட பேஸ் ஃபார்ம் வேர்பு. அடுத்தது V3 ஏஜென்ட் சப்ஜெக்டில் இருக்கிற ஆப்ஜெக்டாக
அப்படியே நேமிங்கோட வந்துருச்சு. தட்ஸ் ஆலுங்க. அடுத்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். த மேனேஜர் வில் அரேஞ்ச் த மீட்டிங். ஆக்டிவாக பேசிவாக என்ன ஸ்ட்ரக்சர்னு பார்த்துட்டு நம்ம எந்த வாய்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருக்கோம். தட்ஸ் ஆல் த டுடேஸ் கிளாஸ். ஸோ நம்ம ஒரு அழகான ஸ்டோரியோட இந்த கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஷல் வி see the story? ஸோ இன்றைக்கி ஸ்டோரியும் தெனாலிராமன் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். நம்ம தமிழ்நாட்டில் எப்படி பரதநாட்டியம் ரொம்ப ஃபேமஸோ அந்த மாதிரி ஆந்திராவில் வந்து குச்சிப்புடி நடனம் ரொம்ப ஃபேமஸ். அதில் வந்து நல்லா டான்ஸ் பண்ணக்கூடிய ஒருத்தர் வந்து விஜயநகரத்தில் நான் வந்து அரசர்கிட்ட என்னோட டேலண்ட்டை காட்டணும்னு சொல்லிட்டு உள்ள அப்ளிகேஷன் போட்டு அரசரை மீட் பண்ணுறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஸோ அந்த அவர் வந்து தானும் தன்னோட அசிஸ்டண்ட் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து உள்ளே ஆடுறதுக்கு வராரு. அப்போ அரசரும் தனக்கு பிடிச்சமான கிருஷ்ணலீலா அந்த ஒரு டான்ஸ் ஆடுங்கன்னு சொல்லங்காட்டியும் சரி ஆடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்போ அரசகுரு என்ன சொல்கிறாரு, உள்ளே வந்து தெனாலிராமன் வந்தாருன்னா கிண்டல் பண்ணி எதனாவது பண்ணி சொதப்பி அந்த டான்ஸ் பார்க்கறதுக்கெல்லாம் பண்ணிடுவார், அவர் உள்ளே விடாதீங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுறாரு. சரின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற காவலாளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே சரி தெனாலிராமன் உள்ளேயே விடக்கூடாதுன்னு ரொம்பவே வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்படி தெனாலிராமன் உள்ளே வந்துட்டார். வந்த உடனே அவர் வந்து ஆடிட்டு இருந்தாங்க, கிருஷ்ணர் வேஷம் போட்டு ஆடிட்டு இருந்தாங்க இல்லையா. அவளில் வந்து குச்சிப்புடி ஆடுற அந்த ஒரு டான்ஸ்கார்ட்ட பார்த்தீங்கன்னா கோபியர்கள்லாம் வந்து வெண்ணெய் திருடி கண்ணனுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி தான் நடிச்சு காட்டுட்டு இருக்கும் பொழுது அவர் வந்து ஒழுங்காகவே நடிக்கலை. அது வந்து தெனாலிராமனுக்கு ரொம்பவே கோபத்தை அதிகரிச்சங்காட்டியும் அவர் வந்து நடித்ததை பார்த்துட்டு ஒரு குச்சி எடுத்து அவர் வேணும்னே அடிச்சிட்டாரு. அடிச்சங்காட்டி உடனே கிருஷ்ணர் வேஷம் போட்டவர் குய்யோ முறையோன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அரசருக்கு சரியான கோபம் எரிச்சல். யார் உன்னை உள்ள விட்டதை ஃபர்ஸ்ட்? தெனாலிராமன் இழுத்துட்டு போங்க, நான் கிருஷ்ணலீலா நாடகம் பார்த்துட்டு இருக்கும் பொழுது எதுக்கு வந்து நல்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணா, அவனுக்கு 24 சவுக்கடி கொடுங்கன்னு சொல்லிட்டு உள்ள நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் அவரை வந்து ஜெயிலே வைங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்களோட மெய்காப்பாளர்களும் அடி கொடுக்கறதுக்கு எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. அப்போ வந்து நம்ம தெனாலிராமன் சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரே ஒரு அப்ளிகேஷன் போடுறேன், ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்லிட்டு தெனாலிராமன் சொல்லுங்க சொல்லுன்னு கோபமாக கேட்குறாரு. நான் உள்ளே வரும்போது என்னை வந்து உள்ளே விட மாட்டேன்னு சொன்னாங்க இந்த வாயில் காப்பாளர்கள். அவங்கக்கிட்ட நான் வந்து எனக்கு கிடைக்கிற பரிசை நானும் உங்களுக்கு பாதி தரேன்னு சொல்லங்காட்டியும் உடனே விட்டுட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னோட பரிசில் பாதி கொடுத்தீங்கன்னா வந்து உங்களோட ஃபஸ்ட்டு ஆசை நிறைவேறிடும். அதே மாதிரி நானும் வந்து அவங்களுக்கு இவ்வளோ பலவீனமான அவங்களுக்கு கொடுத்த திருப்தி எனக்கு இருக்கும். அவங்கள ஃபஸ்ட்டு நம்ம வந்து சரி பண்ணணும்னு சொல்லிட்டு அரசர்கிட்ட சொல்கிறாரு. அரசருக்கு கோபம் ஒரு பக்கம். தெனாலிராமன் செய்கிற ஒவ்வொரு செயல்லையும் நாட்டோட முன்னேற்றத்துக்காகவும் அரசரை ஏமாத்தாமல் யாரும் பார்த்துக்கிறதுக்காகவும் நிறைய நகைச்சுவையாக செஞ்சுட்டே இருக்கான். அவன் வந்து இந்த இடத்துல நகைச்சுவையாக ஒன்றை பண்ணி அவனையும் அறியாமல் வந்து நல்லதை பண்ணிடுறான். அவன் தெரிஞ்சு செய்கிறானா தெரியாமல் செய்கிறானான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அவர் நினச்சிக்கிட்டே அவரோட நகைச்சுவை தெனாலிராமனோட நகைச்சுவை உணர்வை எண்ணி வந்து அவருக்கு தெரியாமல் சிரிச்சிடுறாரு. இருந்தாலும் வந்து குச்சிப்புடி ஆடிட்டு இருந்தாரு, அவர் ஏன் நீ அடிச்ச, அவர் வந்து நல்லா தானே நடிச்சிட்டு இருந்தாரு அப்படிங்காட்டியும் இல்லை நிஜமாலுமே உனக்கு வந்து என்ன தண்டனை கொடுத்தாலும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் இன்னும் வந்து மேலும் அவரை வந்து குற்றம் சொல்லிட்டே இருக்காரு. உங்களுக்கு தெரியுமா, இவர் வந்து புகழ்பெற்ற நடன மேதையோட பெயரை வந்து பொய்யா சொல்லி இவர் ஆடிட்டு இருக்காரு. அவர் உண்மையான குச்சிப்புடி நடனக்காரர் கிடையாது, டப்பாங்குத்து ஆடுறவர். அவரை வந்து அவர் உண்மையை தெரிவிக்கிறதுக்காக தான் நான் உள்ள வந்தேன், அவரை அடித்தேன். நிஜமாவே வந்து இவர் வந்து பொய்யானவர்னு சொல்லங்காட்டியும் அந்த நடனம் ஆட வந்தான் இல்லையா, டான்ஸ் பண்ண வந்தான் இல்லையா குச்சிப்புடி டான்ஸ், அவன்கிட்டையும் கேட்கங்காட்டியும் ஆமாம் அப்படின்னு சொல்லி ஒப்புக்கிட்டான். அதை அக்செப்ட் பண்ணங்காட்டி உடனே வந்து அவனுக்கு என்னாச்சுன்னா பனிஷ்மெண்ட் கொடுக்க போங்காட்டி எப்படியோ ஒரு கலைஞன் தானே எப்படியாவது மன்னிச்சு விட்டுருங்கன்னு நம்ம தெனாலிராமனே அரசர்கிட்ட வந்து சிபாரிசு செஞ்சு ரெக்கமெண்டேஷன் பண்ணங்காட்டி அவரை விட்டுட்டாங்க. அதே மாதிரி காவலர்கள் வெளியில் வந்து நீங்கள் இனிமேல் லஞ்சம் வாங்காதீங்க, லஞ்சம் வாங்கி உள்ளே இந்த மாதிரி விடலாமா தெனாலிராமன் வந்து சொல்லங்காட்டி தான் எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமனை பாராட்டி பரிசுகள் நிறைய கொடுத்தாரு. அரசரும் தன்னை விட நிறைய சூட்சமும் சாமர்த்தியம் நிறைஞ்சவன் தான் தெனாலிராமன் புரிஞ்சுக்கிட்டார். ஸோ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம யாருக்கிட்டையும் ஏமாறக்கூடாது. அரசர் மாதிரி அரசர் டக்குன்னு ஏமாந்துட்டார். அதே மாதிரி வாயில் காவலர்கள் நல்லவங்க நம்பினார், ஆனால் அவங்க லஞ்சம் கொடுத்து இது பண்ணாங்க. ஸோ லஞ்சம் வாங்கக்கூடாது, நேர்மையாக இருக்கணும், யாரையும் ஏமாற்றக்கூடாது, இந்த குச்சிப்பிடிக்காரர் மாதிரி அப்படிங்கிற நிறைய விஷயங்களை இந்த ஸ்டோரி நமக்கு கற்றுக் கொடுத்தது. ஸோ நம்ம எல்லாத்துட்டையும் ரொம்ப அவேர்னஸாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த தெனாலிராமன் கதை மூலமாக தெரிஞ்சிட்டோம் இல்லையா. ஸோ தட்ஸ் ஆல் த டுடேஸ் கிளாஸ். Thank you all of you. Please support me always. Thank you.